உங்க குழந்தைங்க மாதிரி தான் எல்லாருமே. எங்க அம்மா அப்பா இங்க வந்திருக்காங்களா எங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்கும் கை தட்டுறதுக்கும்? அப்ப வந்திருக்கோம்னா எங்க அம்மா அப்பா மாதிரி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ நமக்கும் தன்னம்பிக்கை கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜோர் கைத்தட்டல். உண்மையிலே எங்களை 2 பேரும் எத்தனை பேர் தெரியும்? கை தூக்குங்க. உங்கள் குழந்தைகள் இன்னைக்கு ஏறி நிறைய அவார்ட் நிறைய விருதுகள் வாங்கலாம். அவங்க திருப்பி கீழே இறங்கி அடுத்த மேடை ஏறி அடுத்த அவார்டு அடுத்த விருது வாங்குறதுக்கு உந்துதல் கொடுக்க வேண்டியது நீங்க. இங்க டீம் எங்க டீம் வச்சு தான் இங்க ஆர்கனைஸ் பண்ணோம். அப்ப இங்க இருந்து ஒரு கால் வருது. ஆனா ஒரு பேரண்ட் ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, பேச முடியுமா? அதுக்கு முக்கியமான காரணம் படிப்பை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலரா நிறைய விஷயங்களை வந்து இங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுய சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அது இந்த ஸ்கூல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்பவே அந்த சிந்தனைக்கு அந்த கேப்பபிலிட்டியை நீங்க வளர்க்குறீங்க. முன்னாடி யாரு கிண்டல் பண்ணுவாங்களோ அவங்கள பார்த்து மைக் பிடிச்சாதான் சொல்ல முடியும். நீங்க கிண்டல் பண்றதுனால தான் இருட்டுல ஆடியன்ஸா இருக்கீங்க. உங்களை ஃபேஸ் பண்ண தைரியம் இருக்கிறதுனால தான் நான் வெளிச்சத்துல நிக்கிறேன்னு அதை சொல்றதுக்கு அந்த பிள்ளைங்க காலில் விழுவும் போது எல்லார் கண்ணிலையும் அவ்வளோ தூரத்துக்கு கண் கலங்கி நீங்க அவ்வளோ ஆனந்தமா அந்த பூவை தூவுறீங்க. ஏன்னா ஒரு அப்பா அம்மாவா உங்களுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப தூரத்துக்கு நாலேஜ் டெவலப் ஆகும்போது ஒரு விஷயத்துல அவங்க லேக் ஆவாங்க. எந்த விஷயம்? லைஃப்ல நீங்க 1000 ஜெயிச்சாலும் 1000 மேடைகளுக்கு போனாலும் 1000 பேரை இன்ஸ்பிரேஷன் சொன்னாலும் உங்களுடைய முதல் இன்ஸ்பிரேஷன் உங்கள் அப்பாவும் அம்மாவும் தான். குழிக்குள்ள விழுந்தா காப்பாத்துறதுக்கு 10 பேர் நண்பர்கள் உங்க குழந்தைங்க கண்டிப்பா சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த குழிக்குள்ள இறங்கி அவனை காப்பாத்துறதுக்கு நான் இவனை சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன். எங்கேயாச்சும் ஒரு மைக்ல வந்து 2 பேர் ஒரே டைம்ல வந்து பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்லை. அப்போ கை தட்டணும். நான் எகெயின் சொல்றது ஒன்று தான். உங்க குழந்தைங்க மாதிரி தான் எல்லாருமே. எங்க அம்மா அப்பா இங்க வந்திருக்காங்களா எங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்கும் கை தட்டுறதுக்கும்? அப்போ வந்திருக்கோம்னா எங்க அம்மா அப்பா மாதிரி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ நமக்கும் தன்னம்பிக்கை கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜோர் கைத்தட்டல். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உண்மையிலே எங்களை 2 பேரும் எத்தனை பேர் தெரியும்? கை தூக்குங்க. இந்த பாருங்க, வந்துட்டாங்க தெரிலன்னு சொன்னால் அழுவாங்க. பாண்டிச்சேரி வரைக்கும் வந்தவங்கள ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. உண்மையிலே எத்தனை பேர் தெரியும்? கை தூக்குங்க. தூக்குனவங்களாம் என்னவா தெரியும்? ஆக்டராக தெரியும், அப்புறம் யூடியூபராக தெரியும், அப்புறம் நீயா நானால வந்துட்டவங்க. ஓகே, அப்புறம் எங்கள் 2 பேர் நிலநவிலன் அப்பாவாக தெரியும். அப்புறம் ஃபைன், சூப்பர். இது எல்லாமே சூப்பர் தான். பட் நாங்கள் இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாரையும் எங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. இன்றைக்கி இந்த இன்ஸ்டியூஷன் உங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. சென்னையில் இருக்கிற 2 பேருக்கு பாண்டிச்சேரியில் நிறைய பேரை தெரியாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்கும் எங்களை தெரியப்படுத்திட்டு போகிறதுக்கு எங்களுக்கும் கிடைத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி தான் நாங்களும் வந்திருக்கோம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி இந்த ஜென்ரேஷன் ஒரு சின்ன ப்ரைஸ் வாங்கினதுக்கப்புறமோ இல்லை ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கப்புறமோ இன்ஸ்டாகிராமில் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறமோ அவங்க சாதிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு பெரிய ஆளாக ஆகிட்டோங்கிற ஒரு நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்குது. அது நான் நிறைய இடங்களில் பார்க்குறோம். இன்றைக்கி நடந்தது வேறு, இதை பற்றி நான் பேசுகிறேன். பட் இங்கே இதுக்கு நேற்று வரைக்கும் நாங்கள் நிறைய இடங்களுக்கு போயிருப்போம் இல்லையா? ஸோ அதில் பார்த்தது என்னென்னா, ஒரு சின்ன சின்ன அப்ரிஷியேஷன்லேயே இதுதான் லைஃப் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம சாதிச்சிட்டோங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. பட் நாங்கள் இங்கே வந்தது யூடியூபராக ஆக்டராக நீயா நானால இருக்கிற அருண் அரவிந்தா கிடையாது. எங்களுக்குன்னு பின்னாடி ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ 9 வருஷமாக விஜய் டிவியில் வேலை பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிற நட்சத்திரம் நாங்கள் கிடையாது. இவங்க தானடா அவங்கன்னு சொல்கிற செலிபிரிட்டியும் நாங்கள் கிடையாது. ஆனால் அந்த நட்சத்திரங்களையும் செலிபிரிட்டிஸையும் உருவாக்குற திரைக்கு பின்னாடி வேலை பார்க்குற பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸ்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கு என்றைக்கும் பெருமை உண்டு. ஸோ இது வரைக்கும் 150 ரியாலிட்டி ஷோ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். கலக்கப்போதியார் பார்த்துருக்கீங்களா? பிக் பாஸ், சூப்பர் சிங்கர், இந்த மாதிரி 150 ரியாலிட்டி ஷோவை எல்லா தமிழ் சேட்டலைட் சேனல்ஸ்க்கும் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது உங்களுக்கு தெரியாது இல்லையா? அது தெரியலேன்னு வருத்தப்படுறதை தாண்டி தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ அதை ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன்னு சொன்னால், உங்கள் குழந்தைகள் இன்றைக்கி ஏறி நிறைய அவார்ட் நிறைய விருதுகள் வாங்கலாம். அவங்க திருப்பி கீழே இறங்கி அடுத்த மேடை ஏறி அடுத்த அவார்டு அடுத்த விருது வாங்குறதுக்கு உந்துதல் கொடுக்க வேண்டியது நீங்கள். அதை தயவு செஞ்சு கொடுங்க. ஏன்னா ரீசெண்டாக பாண்டிச்சேரியில் ஒரு சூப்பர் சிங்கர் ஆடிஷன் பண்ணோம். அப்போ இங்கே எங்கள் டீம் வச்சு தான் இங்கே ஆர்கனைஸ் பண்ணோம். அப்போ இங்கேருந்து ஒரு கால் வருது. ஆனால் ஒரு பேரண்ட் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, பேச முடியுமா? என்னவா பிரச்சனை? இல்லை அவங்க ஆடிஷனில் செலக்ட் ஆகலை, ஸோ வந்து கீழே நின்று சண்டை போடுறாங்க. இந்த தோல்வியை என் குழந்தை எப்படி தாங்கிப்பா? இந்த அழுகையை என்னால் பார்க்க முடியல, ஒரு ஆறுதல் பரிசாக ஒரு சோப்பு டப்பாவாச்சும் கொடுங்கிற ரேஞ்சுக்கு அந்த பேரண்ட் சண்டை போடுறாங்கன்னு அந்த பேரண்ட் கிட்ட ஃபோன் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட சொன்னது ஒன்று தான், உங்கள் குழந்தை இன்னைக்கு ஜெயிக்கலையா? அப்போ இன்னொரு 1 மணி நேரம் கீழே நின்று முன்னாடி நடக்கிற பெர்ஃபார்மன்ஸை பார்க்க சொல்லுங்கள். அதில் ஒரு குழந்தை ஆடிஷனில் செலக்ட் ஆகும். அந்த குழந்தைகிட்ட என்ன இருக்குது, உங்கள் குழந்தைகிட்ட என்ன இல்லைங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தி, வாடா அடுத்த வருஷம் திருப்பியும் இந்த மேடைக்கு வருவோம், வந்த இடத்துல எங்கே நம்மளை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அங்கே செலக்ட் ஆகும்னு சொல்லி கொடுக்க வேண்டியது பேரண்ட்ஸோட கடமை. பட் அதை ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவ்வளோ அழகாக குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுக்குறாங்கிறத பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுதான் எக்ஸ்போஷர். நிறைய கல்ச்சுரல்ஸ் போயிருக்கோம், டான்ஸ் ஆடுவாங்க, நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ப்ரைஸ் கொடுப்போம். பட் என்னைக்கு உள்ளே இருக்கிற ஒரு விஷயத்த
டெவலப் பண்ணி உங்களுக்கு மெயினாக என்ன ஸ்கில் தேவை உங்கள் குழந்தைங்களுக்கு? சூப்பர் போல்டாக பேசுறது, அப்புறம் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், சூப்பர், அப்புறம் நைஸ் நல்லா இருக்கே, இதெல்லாம் ஸ்டேஜ் இருக்கக்கூடாது, அடடா அழகு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நைஸ், டன். அதான் இருக்கிறதுலே முக்கியமான ஸ்கில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். நீங்கள் 99% மார்க் வாங்கியிருக்கலாம், நீங்கள் வந்து கோல்டு மெடலிஸ்டாக கூட இருக்கலாம், பட் இன்டர்வியூவில் போய் கால் மேலே கால் போட்டு உட்காந்தா வேலை கிடச்சிருமா? கிடைக்காது. என்ன உள்ளே இருக்கோ அதை வெளிப்படுத்துகிற அந்த பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இவ்வளோ அழகாக இந்த குழந்தைங்க வந்ததுலேருந்து அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்கள் பார்த்தது அந்த கான்ஃபிடென்ட் லெவல். அதுக்கு முக்கியமான காரணம் படிப்பை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலராக நிறைய விஷயங்களை வந்து இங்கே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் முக்கியமாக அந்த குழந்தைங்கிட்ட அந்த நான் உள்ளே வந்ததுலேருந்து யாருமே ஒரு ஃபோட்டோக்கு ஒரு செல்ஃபிக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரியே தெரியல. ஏன்னா அவங்களுக்கு நாங்களும் அவங்க கடந்து போகிற ஒரு விஷயம். ஏன்னா நம்மளை விட எல்லாம் பெரிய ஆள்னு நினைக்கிற குழந்தைக்கு தான் அந்த விஷயம் தேவைப்படும். நாமளே பெரிய ஆள் தான், நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கில் எல்லாருக்கிட்டையும் காமனாக தான் இருக்குன்னு நினைக்கிற அந்த குழந்தை மெச்சூரான பக்குவமான ஒரு குழந்தை. அதை இங்கே பார்க்குறோம். அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம், க்ரியேட்டிவ் ஃபீல்டில் நாங்கள் இருக்கோம். நான் சொன்ன மாதிரி 9 இயர்ஸாக சேனலில் இருக்கோம். ஸோ ஒரு பெரிய காலேஜ்லேருந்து ஒரு 5 பசங்க வந்திருந்தாங்க, இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் கேட்குறது ஒன்று தான், ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணலாம், ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. உடனே அந்த பசங்க கேட்குறது, என்ன கண்டென்ட் சார் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் மெருகேற்றுறோம். சரிம்மா இந்த பிபிடி பண்ணி எடுத்துவாங்க சார். பிபிடி எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள், பண்ணி எடுத்துகிட்டு வரோம். எல்லாத்தையும் நாங்களே பண்ணிட்டா அப்புறம் நீங்கள் எதுக்கு? நான் க்ரியேட்டிவாக இல்லவே கிடையாது. பக்கத்தில் இருக்கிறத பார்த்து அப்படியே இங்கே எடுக்கிறோம், அடுத்து முன்னாடி இருக்கிறத பார்த்து எழுதிக்கிறோம், இப்படியே தான் போதே தவிர சுய சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அது இந்த ஸ்கூலில் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போவே அந்த சிந்தனைக்கு அந்த கேப்பபிலிட்டியை நீங்கள் வளர்க்குறீங்க. தானா என்ன சொல்ல ஆர்கனைசிங். அந்த பசங்க வந்து பேசும்போது தடங்கலாம், பேசும்போது வந்து தடுமாறலாம், ஆனால் பேசுறதுக்கு நிற்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த தடுமாற்றத்தை போக்கும். ஸோ நிறைய பேர் பயப்படுறது அதுக்கு தான். நின்று மைக் முன்னாடி நின்று பேசினா இங்கே இருக்கிறவங்க என்ன கவுண்டர் போடுவாங்கன்னு நிறைய ஸ்கூலில் அதனால தான் டீச்சர்ஸே மைக் கொடுத்து ப்ரொஃபைல் படிக்கிறது வந்து எல்லாமே பண்ணுவாங்க. பட் இங்கே அந்த குழந்தைங்களை என்னைக்கு மைக் கொடுத்து நீங்களே பேசுங்கன்னு சொல்கிறீங்களோ அது ஒரு பெரிய பக்குவம். முன்னாடி யார் கிண்டல் பண்ணுவாங்களோ அவங்கள பார்த்து மைக் பிடிச்சாதான் சொல்ல முடியும். நீங்கள் கிண்டல் பண்ணுறதுனால தான் இருட்டில் ஆடியன்ஸாக இருக்கீங்க, உங்களை ஃபேஸ் பண்ண தைரியம் இருக்கிறதுனால தான் நான் வெளிச்சத்தில் நிற்கிறேன்னு அதை சொல்கிறதுக்கு அந்த ஆர்கனைசிங் பண்ணுற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கேயே எக்ஸ்போஷர் கிடச்சிரும். அது நிறைய இடங்களில் ரொம்ப கம்மி. ஸோ வந்து பார்த்து பிரமிச்சதுலேயும் சந்தோஷப்பட்டதுலேயும் அது ஒன்று. அண்ட் முக்கியமாக என்ன தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே வளர்ந்துடுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே பக்குவம் அடைஞ்சிடுறாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து யார் வளரணும்? நாமளும் வளரணும். ஏன் எங்களையும் சேர்த்துக்கிறேன்னா எனக்கும் 3 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த விதத்தில் நானும் ஒரு பேரண்ட் தான். இன்னைக்கு பசங்க அவ்வளோ விவரமான பசங்க, ஆமாவா இல்லையா? அவங்களுக்கு உங்களுடைய வீக்னஸ் என்ன தெரியும்? மேம் சிரிக்கும் போதே தெரியும். ஒன்று தான், ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா பக்கத்தில் இருந்து பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம், அந்த பிள்ளைங்க காலில் விழுவும் போது எல்லார் கண்ணிலையும் அவ்வளோ தூரத்துக்கு கண் கலங்கி நீங்கள் அவ்வளோ ஆனந்தமாக அந்த பூவை தூவுறீங்க. ஏன்னா ஒரு அப்பா அம்மாவா உங்களுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. அந்த புள்ள உங்கள் முன்னாடி ஒரு பெருமையான ஒரு விஷயத்த பண்ணும்போது பார்த்து சந்தோஷப்படுற அப்பா அம்மாவை இந்த நேரத்தில் இந்த இடத்துல கொண்டாடுற மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணதே இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இல்லாது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா சார் கேட்டாங்க என்ஜாய் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது என்ஜாய் தாண்டி அந்த மொமெண்ட்டுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அப்பா இருந்து 11 வருஷம் ஆச்சு. இப்போ நான் நினச்சா கூட எந்த பிள்ளைக்கு ஒரு மெடல் கூட கொடுக்காத அப்பா இன்னைக்கு தான் புள்ள வந்து 300 கல்லூரிக்கு மேலே சீஃப் கெஸ்ட்டாக போய் நிற்கிறாங்க. ஆனால் இப்போ நினச்சா எங்கள் அப்பாவுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. இது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள், இருக்கும்போது கொண்டாடணும், இருக்கும்போது அன்பை கொடுக்கணும், இருக்கும்போது பெருமைப்படுத்தணும். இல்லாத போது நீங்கள் தலைக்கீழாக நின்னாலும் உங்களால் அதை மாற்ற முடியாது. ஸோ நாங்கள் ஒரு காலேஜுக்கும் ஒரு ஸ்கூலுக்கும் போகிறது, எங்கள் அப்பா பேர் ராஜமகேந்திரன், அம்மா பேர் ஜெயந்தி. அவங்க 2 பேரையும் உச்சரிக்கிறதுக்கு பிள்ளைங்களாம் நாங்களும் எந்த விழாக்களுக்கு கூப்பிட்டாலும் போய் தான் ஆகணும். இதனால் எங்களுடைய கடமை. அது அந்த கடமையை ஒரு மேடலையும் பண்ணுறதை தாண்டி முன்னாடி நின்று அந்த பெருமையை நீங்கள் அந்த வயசுலேயே கொடுக்க வைக்கிறீங்கன்னா எனக்கு சொல்கிறதான் திருப்பி சொல்கிறேன். அந்த மொமெண்ட்டுக்கு எனக்கு என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப தூரத்துக்கு நாலேஜ் டெவலப் ஆகும்போது ஒரு விஷயத்தில் அவங்க லேக் ஆவாங்க. எந்த விஷயம்? உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டீங்க, நீ பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வரும்போது என்ன விஷயத்தில் லேக் ஆவாங்க? சூப்பர் பணிவு. ஆக்சுவலி அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன வேணால் நினச்சாலும் அது நம்மளை அறியாமே அது இருக்கும். அந்த பணிவுங்கிற விஷயத்தையும் இவ்வளோ திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் கடைப்பிடிச்சி எவ்வளோ உயரங்களுக்கு போனாலும் கால்களை தரையில் வைத்திருந்தால்தான் மீண்டும் உயரங்களுக்கு போக முடியுங்கிறத கற்றுக்கிட்டாங்கன்னா
அது போயிடலாம். ஏன்னா நான் இதே சொல்கிறேன்னா, இதே பாண்டிச்சேரியில் இன்னொரு ஈவெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை கேட்டோம். அந்த ஸ்டூடெண்ட் வந்து எங்கள்கிட்ட கேட்டது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, விஸ்காம் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நான் போயிட்டு ஒரு பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண காலேஜ்லேருந்து கூப்பிட்டோம். அந்த மேடைக்கு வந்துட்டு அவங்க காலேஜோட ஹெச்ஓடி கால் பண்ணுறாங்க, தம்பி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களாம்பா, ஒரே வெயிலாக இருக்காமே என்னப்பா பண்ணுறது அப்படின்னாங்க. நான் கிண்டலாக சொன்னேன், ஏன் சார் அங்கே ஆர்டிஸ்டோட கேரவன்லாம் இருக்கே, வேணா உட்கார வச்சுக்கலாமா. திருப்பி கால் பண்ணுறாரு, தம்பி கேரவன் பக்கத்தில் தான் பசங்க நிற்கிறாங்க, ஏற்றி விட்டுலாமான்னு. ஷாக் ஆயிடுச்சு. ஃபீல்டு ஒர்க்குக்கு வந்த பசங்களுக்கு வெயிலை தாண்டி வேலையை கற்றுக்கிறது தான்டா முக்கியம்னு சொல்ல வேண்டியதுதான் அவங்களுடைய கடமையை தவிர, அவங்கள ஃபேவர் பண்றதுக்கு கால் பண்ணா ஃபர்ஸ்ட் வெயில்ல நில்லு. அந்த வெயில்ல நின்னு ஏசி கேரவன்ல உள்ள போற ஆர்டிஸ்ட் எதை ஃபாலோ பண்ணி எதை கடந்து வந்திருக்காங்களோ அதை கடக்கிற விஷயத்தை கத்துக்கோ. நீயும் நாளைக்கு ஆர்டிஸ்டா அதே கேரவன்ல போய் உட்காருங்கிறது தான் அந்த பசங்க கத்துக்கணும். ஆனா இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் ரொம்ப வேகமா ஓடும் போது இந்த பணிவுங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப லேக் ஆகுறாங்க. பட் அதை தலையில கொட்டி காலைல ஆசீர்வாதம் வாங்கு, உனக்கு ஒரு பிளெஸிங் கிடைக்கும், அந்த பிளெஸிங்ஸை வச்சு திருப்பி மேடைக்கு போ, திருப்பி ஆசீர்வாதம் வாங்கு, திருப்பி பிளெஸிங்ஸை வாங்குன்னு அதெல்லாம் கத்துட்டு வராங்க. பட் அதை லைஃப் இஸ் நாட் அபவுட் லேர்னிங், லைஃப் இஸ் ஆல் அபவுட் லிவிங். லேர்னிங்கை இங்கே சொல்லி கொடுத்துருவாங்க. கற்றுக்கிட்ட பாடங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி செயல்படுத்தினால் மட்டுமே தான் அந்த விஷயங்களை வச்சு அவங்களால க்ரோ ஆக முடியும். ஸோ இங்கே இந்த இடத்துல படிக்கிற பசங்களுக்கு எங்களுக்கு உண்மையிலேயே மனமார்ந்த சந்தோஷங்கள், நீங்கள் நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்க. பட் வெளியிலையும் போய் நல்ல இடங்களுக்கு போகணுன்னா கற்றுக்கிட்ட விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்க வேண்டியது யார் கையில் இருக்குது? உங்கள் கைகளில் தான் இருக்குது. கீழே விழுவும் போது தாங்கி பிடிக்க வேண்டியது யார்? நாம தான். விழுந்துட்டியேன்னு மண்டையில் கொட்டினா என்ன ஆகும்? விழுந்ததை சொல்லவே மாட்டான். ஏன்னா பசங்க சொன்னாங்களே, அந்த பசங்க பேசும்போது சொன்னாங்களே, என்னுடைய அச்சீவ்மெண்ட் 24 வயசு வரைக்கும் ஒன்று தான், என்ன மாதிரியே என் பக்கத்தில் ஒருத்தனை கடவுள் கொடுத்தாரு, இதையே பெரிய சாதனையாக நினச்சிக்கிட்டு தான் நான் இருந்தேன். பட் ட்வின்ஸாக ஒன்றா பிறந்தது சாதனை கிடையாது, லைஃப் லாங் ட்வின்ஸாக ஒன்றா இருக்கிறது தான் சாதனைன்னு சொல்லிட்டு எங்களுக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம், ட்வின் ஆர்ட் என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு. அது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், 23 வயசு நான் சொன்னேன் ஸ்டேட் போர்டில் படித்தோன்னு சொல்லிட்டு, எக்ஸ்போஷர் எங்களுக்கு யாரும் கொடுக்கல, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் யாரும் கற்றுக் கொடுக்கலன்னு குறையாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதனால தான் எங்கள் வீட்டில் ஒரு கப், இந்த குழந்தைங்க இன்றைக்கி வாங்கின அந்த கப்பில் ஒரு கப் கூட எங்களை பொண்ணு பார்க்க வரும், மாப்பிள்ளை பார்க்க வரும்போது எங்கள் வீட்டில் ஒரு கப் கூட கிடையாது. எதை வச்சு காட்டுறதுன்னு சொன்னால் ஃபுல்லாக ஸ்க்ரீன் போட்டு முடிச்சு, நாங்கள் வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து வேறு அப்படின்னு சொல்லி ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பட் அந்த இடத்துல எங்கள் வீட்டுக்கு வந்த எங்களுடைய இணையர்கள், நீங்கள் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டை ஹாலில் அடுக்க முடியாத அளவுக்கு கப் வாங்கி கடைசி 9 வருஷத்தில் வச்சுருக்கோம். ஸோ எங்களுடைய வாழ்க்கை 24 வயசில் தொடங்குனுச்சு. இன்றைக்கி இந்த பசங்களோட வாழ்க்கை 5ஆவதுலேயும் 6ஆவதுலேயுமே இவ்வளோ தூரத்துக்கு அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னா இவங்களுடைய வெற்றியெல்லாம் ரொம்ப தொலைவில் கிடையாது. அதை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போக வேண்டியது உங்கள் கைகளில் இருக்குது. அண்ட் மெயினாக டீச்சர்ஸ், இங்கே நாங்கள் பார்த்த எல்லா டீச்சர்ஸுமே அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ். நிறைய கல்ச்சுரலில் டீச்சரோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. வெளில போனால் உங்களுக்கு தெரியும், உருன்னே இருப்பாங்க. கெஸ்ட் வந்துட்டாங்க, வர சொல்லு, உட்காரு மேடம், நான் சீஃப் இருந்து போட்டு உட்காருங்க சார், ஜூஸ் வேணுமா, அந்த கேட்குற விதமே அப்படி தான் இருக்கும். பட் காலையிலேருந்து இந்த ஒரு சார் கேட்டாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு மாதிரி லாகாக இருக்குன்னு. இல்லவே இல்லை சார், இன்னும் 3 மணி நேரம் போனாலும் எங்களுக்கு அந்த உற்சாகம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு சுற்றி நிறைய விஷயங்கள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாங்கள் வந்து உட்காந்தோன்னே ஒரு மியூசிக், ஒரு டான்ஸ் ஒன்று போச்சு. 3 minutes 20 seconds அந்த பாட்டு நின்றுடுச்சு. அந்த ஸ்டூடெண்ட்ஸும் நவுந்துட்டாங்க. பட் திருப்பி அந்த மேம்க்கு விட்டு, இது என்ன பாதிலே கட் ஆகுது, அதை ஃபஸ்ட்லேருந்து போட்டு அவன் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் அதை ஃபுல்லாக பண்ணவேன்னு சொல்லிட்டு அதை பண்ண வச்சாங்க. அது பேர் பெரிய மனசு இருந்தால் தான் அது முடியும். ஏன்னா ரஷ் பண்ணுன்னு கட் பண்ணிட்டு போதும்னு சொல்கிற இடத்துல என் பிள்ளைங்க கற்றுக்கிட்டு வந்த அந்த விஷயத்த ஃபுல்லாக பண்ணணும். இதெல்லாம் குவாலிட்டி. இந்த குவாலிட்டி சில இடங்களில் தான் கிடைக்கும். அது இங்கே இருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வெளியில் எக்ஸ்போஷர் பயங்கரமாக வளர்த்துக்க சொல்லுங்கள். இன்றைக்கி டிஜிட்டல் உலகம் பூம் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த பிள்ளைங்க இதுதான் பார்த்துட்ருக்காங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அதை தான் அவங்க உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி 1000 விஷயங்களை டிஜிட்டல் மீடியம்லேயும் சேட்டலைட் மீடியம்லேயும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் யோசிக்கவே கூடாதுன்னு நாங்கள் நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம். பட் யோசிக்க வைக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 2 போட்டிக்குள்ளேயும் தான் மாட்டிக்கிட்டு இந்த குட்டி ஜென்ரேஷன் இருக்குது. அதை அழகாக கைட் பண்ண வேண்டியது உங்கள் கைகளில் தான் இருக்குது. அண்ட் மெயினாக லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். லைஃப்பில் நீங்கள் 1000 ஜெயித்தாலும், 1000 மேடைகளுக்கு போனாலும், 1000 பேரை இன்ஸ்பிரேஷன் சொன்னாலும், உங்களுடைய முதல் இன்ஸ்பிரேஷன் உங்கள் அப்பாவும் அம்மாவும் தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துக்கும் வந்திருக்க முடியாது, இந்த இடத்துக்கு வரலன்னா நீங்கள் எந்த இடத்துக்கும் போக முடியாது. ஸோ அவங்கள அங்கீகாரப்படுத்துகிற மாதிரி எல்லாரும் பண்ணுங்கள். இது மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் சொல்லணும்னு நினச்சது. பட் அப்பா அம்மாக்களும் குழந்தைகள் மாதிரி தான். உங்கள் குழந்தைகளை வளர்க்குறது நீங்கள் வளர்ந்தால் தான் முடியும். ஸோ தேங்க்யூ. உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த ஆச்சாரியா இன்ஸ்டியூஷனுக்கும் ஏகலவ்யா இன்ஸ்டியூஷனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ நான் மட்டும் தான் பேசுகிறேன், ஒருத்தன் பக்கத்தில் பேசாமல் இருக்கான்ல, பேசணுமா? மஞ்சுமல் பாய்ஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் பிடிச்சிருந்துச்சா? மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி குழிக்குள்ளே விழுந்தா
உங்கள் குழந்தைங்க விழுந்துட்டான்னு காப்பாற்றுறதுக்கு 10 பேர் நண்பர்கள் உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக சம்பாரித்து வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த குழிக்குள்ளே இறங்கி அவனை காப்பாற்றுறதுக்கு நான் இவனை சம்பாரித்து வச்சுருக்கிறேன். அவன் எனக்கு ஒன்றுனாலும் அவன் இறங்குவான். அவங்களுக்கு ஏற்ற அந்த 10 பேரை சம்பாதிக்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு, உங்கள் எல்லோருக்கும் நிழல் மட்டுமே உண்டு, என் நிழலுக்கு உயிரே உண்டு. உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது அருண் மற்றும் அரவிந்த். தேங்க்யூ. Acharya World Class Education.